செவரு காவு வாங்காம விடாதுன்ற மாதிரி தொப்பூருக்கு அடுத்தபடியா அதிக விபத்து ஏற்படும் இடமா மாறி இருக்கு மஞ்சவாடி கணவாய். உயிர் பயத்துல பயணிக்கும் வாகன ஓட்டிகள். இரும்பு லோடு ஏத்திட்டு வந்த லாரி கவிழ்ந்து உரிமையாளர் பலியாயிருக்காரு. 4 மணி நேரம் போராடி உடலை மீட்டிருக்காங்க தீயணைப்பு துறையினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல நெடுங்கலை சேர்ந்தவர் ரமேஷ். கண்டெய்னர் லாரியுடைய உரிமையாளருங்க இவரு. அவரே டிரைவராகவும் இருக்காரு. இன்னைக்கு சென்னையில இருந்து இரும்பு கம்பிகளை ஏத்திக்கிட்டு மேட்டூருக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. பாப்பிரெட்டி பக்கத்துல இருக்கிற மஞ்சவாடி கணவாய் அப்படின்ற இடத்தின் பக்கத்துல வந்தப்போ எதிர்பாராத வகையில டிரைவருடைய கட்டுப்பாட்டை லாரி இழந்திருக்கு. இதுல லாரி கவிழ்ந்திருக்கு. உடனடியா லாரியில இருந்து தப்பிக்கும் வகையில ரமேஷ் கீழே குதிச்சிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா லாரி அவரு மேல விழுந்திருக்கு. இதுல அவர் உடல் நசுங்கி பரிதாபமா இறந்து போயிருக்காரு. இத பத்தி போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து போயிட்டு இரும்பு கம்பிகளை அகற்றி இருக்காங்க. சுமார் 4 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா லாரியோட அடியில சிக்கி உயிரிழந்த ரமேஷுடைய உடலை மீட்டிருக்காங்க. பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்து காரணமா சுமார் 4 மணி நேரத்துக்கு மேல அந்த பகுதியில போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி பொதுமக்கள் சொல்லும் போது தோப்பூர் கணவாய் பகுதி மாதிரியே மஞ்சவாடி கணவாய் பகுதியில கூட அடிக்கடி ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுங்க. கோணலான சாலைகள் எல்லாமே சீரமைக்கப்பட்ட நிலையிலையும் விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதனால அதிக உயிரிழப்புகளும் ஏற்படுது. மஞ்சவாடி கணவாய் பகுதியில வரும் லாரிகள் இந்த மாதிரி அடிக்கடி ஆக்சிடென்ட்ல சிக்குது. இது ஏன்னு தெரியல அப்படின்னு பொதுமக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.